இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் எதிர்பார்க்கிறேன். இந்த வாரத்திலும் கூட கிருபையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த கிருபையோடு கூட வருகிறவைகள் எவைகள் என்பதை குறித்து நாம் பார்ப்போமானால், கிருபையோடு கூட கர்த்தர் எவற்றையெல்லாம் நமக்கு தருகிறார் என்பதை நான் யோசித்து பார்க்கும்போது வேத வசனம் சொல்கிறது 84வது சங்கீதம் 11வது வசனத்துல, சங்கீதம் 84:11 இப்படியாக சொல்லுகிறது: தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவாராம். இப்ப கிருபையோடு கூட ஒரு மனிதனுக்கு கர்த்தர் எதை கொடுக்கிறார்? மகிமையை கொடுக்கிறார். மகிமை என்று சொல்லும்போது ஒரு உயர்வை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு உயர்வு நமக்கு வேண்டுமானால் நமக்கு கிருபை வேண்டும். கிருபை எப்போது நமக்கு கிடைக்கும்? நமக்கு உயர்வு வேண்டுமானால் நம்மை தாழ்த்தும் போது கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுப்பா. எவன் மேல கர்த்தர் கிருபையா இருந்தாரோ அந்த மனிதன் மேல ஒரு உயர்வை கர்த்தர் கொடுக்கிறார். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனத்துல மோசேக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததை நாம் பார்க்கிறோம். மோசே எகிப்தியன் அல்லாதவராய் இருந்தாலும், மோசே ஒரு எபிரேயராய் இருந்தாலும், கர்த்தர் மோசேயின் மேல கிருபை வைத்து அந்த எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்துல போய் பேசவும், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதையும் நடத்தி கொண்டு வரும்படியான ஒரு பாக்கியத்தை, ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் மோசேக்கு கொடுத்தார். யோசேப்பை குறித்து பார்க்கும்போது, யோசேப்பு அடிமைத்தனத்தின் வாழ்வுக்காக விற்று போகப்பட்டாலும், ஆனால் யோசேப்பின் மேல கர்த்தர் கிருபை வைத்ததுனால அந்த இடத்துல யோசேப்பை கர்த்தர் உயர்த்துவதை இடத்துல நாம் வாசிக்கிறோம். எல்லாரை காட்டும் பார்வோனுக்கும் சற்று கீழே தான் இருந்தார். யோசேப்பு ஒரு ஆர்டர் போட்டார் என்று சொன்னால் எல்லாரும் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அவ்வளவு உயர்வை கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்தார். இதெல்லாம் எப்போது நடந்தது? இந்த மகிமை யோசேப்புக்கு எப்போது வந்தது? யோசேப்பின் மேல கர்த்தருடைய கிருபை இருந்ததுனால, கிருபையினால் யோசிப்பு இவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? கிருபைக்கு சார்ந்து இருக்கிறோமா? கிருபையை சார்ந்தே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னா, நான் நல்ல ஆண்டவரே, நீர் மாத்திரமே, உங்களுடைய கிருபை மாத்திரமே என்கிறதான ஒரு எண்ணத்தோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான உயர்வுகளை கர்த்தர் கட்டளையிட அவர் சித்தமுள்ளவராய் கூட காணப்படுகிறோம். நம்மை கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக தாழ்த்தும் போது, உண்மையாய் நம்மை தாழ்த்தும் போது ஒரு உயர்வுள்ள வாழ்க்கை வாழ, மனுஷர் எதிர்பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை வாழ, மனுஷர் ஒருவேளை இவருக்கு எப்படி இப்படிப்பட்டதான உயர்வு வந்தது என்று சொல்லி ஆச்சரியப்படத்தக்கதான வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை உயர்த்துவார். பிரியமானவர்களே, அதற்கெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், கிருபைக்காக காத்திருக்க வேண்டும். கிருபையின் மேல ஒரு வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். இரண்டாவதாக கூட நாம் பார்க்கும்போது, இந்த கிருபையினால கர்த்தர் நமக்கு எதை கொடுக்கிறாரா? 116வது சங்கீதம் 5வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 116:5 இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கிருபையும் நீதியும், கிருபையோடு கூட எதை கர்த்தர் நமக்கு தருகிறார்? நீதியை தருகிறார். ஒரு மனிதனுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், நீதி கிடைக்க வேண்டுமானால் அந்த மனிதன் மேல கிருபை இருக்க வேண்டும். அநேக நேரத்துல ஒருவேளை ஆண்டவரே, எனக்கு ஏற்ற நியாயம் எனக்கு கிடைக்கவில்லை, எனக்கு ஏற்ற நீதி எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி ஒருவேளை அநேகர் சிந்திப்பது உண்டு. ஒருவேளை அநேகர் இப்படிப்பட்டதான காரியங்களை நான் தவறே செய்யவில்லை, ஆனாலும் கூட எனக்கு இப்படிப்பட்டதான காரியங்களை செய்திருக்கிறார்களே என்று சொல்லி யோசிப்பது உண்டு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் அவர்கள் மேல கிருபை வைக்கிறார். யோசேப்பை குறித்து நாம் பார்த்தோம் அல்லவா? யோசேப்பு தான் செய்யாததான ஒரு தவறுக்கு அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். வருடங்களாய் சிறைச்சாலையில் இருக்கிறார். ஒருவேளை அவர் வருத்தப்பட்டிருக்கலாம், ஏன் ஆண்டவர் நான் தப்பே செய்யலே, ஆனாலும் கூட எனக்கு ஏன் இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை என்று சொல்லி அவர் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒருவேளை அவருக்கு நியாயம் மறைக்கப்பட்டதான சூழலை போல தெரிந்திருக்கலாம். உண்மையாக நியாயம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி ஒருவேளை வியாகுலப்பட்டு கலங்கி இருக்கக்கூடும். ஆனாலும் கூட யோசேப்பின் மேல் கர்த்தருடைய கிருபை இருந்ததுனால பார்வோனுடைய கண்கள்ல, சிறைச்சாலை தலைவன் மாத்திரமல்ல, பார்வோனே நேரடியாக அழைத்து யோசேப்பை உயர்த்துகிறார். எவ்வளவு தூரம் யோசேப்பு ஒடுக்கப்பட்டாரும்
எவ்வளவு தூரம் அவருக்கு நீதி மறுக்கப்பட்டது. ஒரு கைதியாக யோசேப்பு வாழ்ந்திருக்க வேண்டும். ஒரு தவறுமே செய்யாமல் தவறு செய்தவர்களோடு தவறு செய்தவராக யோசேப்பு எண்ணப்பட்டிருக்க வேண்டும், நிந்திக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே வாழ்ந்த யோசேப்பை கர்த்தர் கண்கள்ல கிருபை கிடைத்தது நிமித்தமாக ஒரு நீதியை கர்த்தர் கொடுக்கிறார். என்னன்னு சொன்னால் நம்முடைய தேவன் அவர் நீதியின் தேவன். அவர் நீதியின் மேல் பசிதாலும் அவர் நீதியை விரும்புகிற தேவனாய் கூட காணப்படுகிறார். நமக்கு வர வேண்டிய நீதியை அவர் நீதியின் சூரியனா இருந்து நமக்கு வர பண்ணுவார் பிரியமானவர்களே. அப்ப அதெல்லாம் எப்போது நடக்கும்? கிருபை இருக்க வேண்டும், கிருபை இருக்க வேண்டும். நம்ம போய் பிரயாசப்பட்டு ஒருவேளை அவர்களை சந்தித்தால் எனக்கு நீதி கிடைக்கும், இவர்களை சந்தித்தால் நீதி கிடைக்கும் என்று சொல்லி நம்ம ஒருவேளை அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கலாம். உண்மையாகவே நம்முடைய பக்கம் இருக்க வேண்டிய நீதியை அவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் போது தானாகவே வரும்படியாக, தானாகவே சேரும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். பிரியமானவர்களே, நம்ம எங்கேயும் அடைந்து தெரிய வேண்டியதில்லை, யாரையும் போய் நம்ம ப்ளீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் எந்த செலவும் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எதிராக இழைக்கப்பட்டதான அநீதி எல்லாம் அவருடைய கிருபைக்காக காத்திருந்து கிருபையை மாத்திரம் நம்பி இருக்கிறவர்களுக்கு எல்லாம் சகலத்துக்கும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது போல சகல நீதிகளும் அவருடைய சேரும்படியா கர்த்தர் கிருபை தருவார். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒருவேளை மனதில் அங்கலாய் போடு, ஐயோ எனக்கு கிடைக்க வேண்டியதான நீதி, எனக்கு கிடைக்க வேண்டியதான காரியங்கள் எல்லாம் கிடைக்கப்படவில்லையே, நீதி அற்று போயிருக்கிறதே என்று சொல்லி கலங்கி கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஆண்டவருடைய கிருபை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நான் ஒரு தகுதியற்ற பாத்திரம், ஆனாலும் என்னை நீ தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே, என்னுடைய பெருமைகள் எல்லாவற்றையும் எடுத்து போகிறேன், நான் என்னை தாழ்த்துகிறேன், உம்முடைய பரிசுத்த உம்முடைய ஸ்தோத்திர பலியினால் நம்மை பிரியப்படுத்துகிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லுகிற போது உண்மையாகவே கர்த்தர் உங்கள் மேல் மனதிறங்கி உங்களுக்கு சேர வேண்டிய நீதியான காரியங்கள் எல்லாம் கிடைக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். பிரியமானவர்களே, அப்ப இந்த கிருபையோடு கூட மகிமையான உயர்வையும் கிருபையோடு கூட நீதியும் கர்த்தர் தருகிறார் என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். இந்த ரெண்டையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உண்மையாகவே கிருபைக்கு காத்திருக்க வேண்டும், கிருபையினால முடிசூட்டப்பட வேண்டும். ஆண்டவருடைய தயவும் கிருபையும் நம்ம மேல இருக்க வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, இந்த நாளிலும் கூட கிருபையினால எங்களுக்கு எதெல்லாம் வருகிறது என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம். இன்றைக்கும் கூட எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே கிருபையினால் நாங்கள் எல்லாவற்றையும் செய்யவும், ஆண்டவரே கிருபையினால் உயர்வை பெற்றுக்கொள்ளவும், கிருபையினால் கர்த்தாவே மகிமையை நாங்கள் கண்டு கொள்ளவும், கிருபையினால் ஆண்டவரே எங்களுக்கு எதிராக இழைக்கப்பட்டிருக்கிறதான அநீதியிலிருந்து விடுபட்டு நீதியோடு கூட காரியங்களை நடப்பிக்க பரலோகத்தின் தேவன் கிருபை தருமப்பா. ஆண்டவரே, கிருபைக்கு காத்திருக்கும் போது, கிருபையின் மேல தாகத்தோடு வாஞ்சையோடு செயல்படும் போது இவை எல்லாவற்றையும் செய்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம், உணர்ந்து செயல்படுகிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. உமக்கே துதிகன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இப்ப நாம் ஜெபிக்கிறோம். எங்கள் சுபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.